ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனு, எங்கள் அத்தையோட வீட்டுக்கு ஞாசின ஃபங்க்ஷன். ஸோ அதான் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கும், இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடி ஆகி கொண்டு இருக்கிறார்கள். புள்ளியை காட்டுறீ இங்கே பாரு, வீடியோ பாரு பாப்பா. இனி முடியாது போ. அழுது கொண்டே இருந்தால் நான் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாரு இனி வீடியோ. சரி வீடு சுற்றி காட்டி வீடியோ எடுத்துருவேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம். இன்ன வரைக்கும் ரிலேஷன்ஸ் அதிகமாக வரல. எனக்கு இந்த நோஸ் பின் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். வந்துருக்குறேன். வெற்றிகரமாக நான் வந்துட்டு மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேன். மெஹந்தி போட முடியல, அதனால் சோம்பேறித்தனம். அதனால் இப்படி பூசிட்டு உட்காந்துருக்கேன். டைம் வந்து 11:30 ஆச்சு. இன்னும் பூஜை முடியல. 1:30 ஆகும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வீட்டுக்கு போகல. அதுக்கப்புறம் போயிட்டு சாரீலாம் வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கணும். நாளைக்கு காலையில் 4 o'clock ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கணும். எப்போ போகிறதுன்னு தெரில, பார்ப்போம். அட்டை போட்டு விட்டாச்சு. நெருப்பு அணைஞ்சிருச்சு. இது இருட்டா இருக்கனே. ரோட்ல டீ குடிச்சிட்டே நடந்து வரேன். வந்துட்டு 6 மணிக்கு போயிட்டு பாப்பா தம்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தால நாமளும் ரெடி ஆயிட்டு. அப்ப என்ன குளிச்சுட்டு அப்படியே வரதா? உட்காந்து சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு தான் தூங்கணும். சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். மேக்கப்லாம் கழிக்காமல் அப்படியே போய் படுத்து தூங்கியாச்சு. இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். இன்னும் காலையில் 4 to 6 தான் வந்துட்டு ஃபங்க்ஷனு. பட் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். 6க்கு தான் இப்போ எழுந்திரிச்சிருக்கேன். போய் குளிச்சுட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ரெடி ஆகிட்டேன். ஆனால் இன்னும் வந்துட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்மளை கண்டுபிடி பேச போகிறாங்க. நெயில் பாலிஷ் அடிக்கல, அடிச்சுட்டு கிளம்பி விட்டோம். ஆனால் நான் அநியாயத்துக்கு லேட்டாக கிளம்புறேன். போய் திட்டு வாங்க போகிறேன். என்னவா பண்ற?
காட்டு மாப்பிள்ள. இங்கே அப்படியே ஒரு போஸ். பராசம் பாப்பா கறி பிடிச்சிக்கு பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். கேட்க அது வந்து இருக்குது. ரிட்டன் வீட்டுக்கே வந்து நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கே போயிட்டு என்னால் அதிகமாக vlog எடுக்க முடியல. நாங்கள் போனதே ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு 4 to 6 தான் வந்துட்டு அது என்ன புண்ணியாசனை. பட் நாங்கள் வந்துட்டு போனதே 9 o'clock. அதனால் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கூடயும் பேசிவிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கஜன்னு இருந்தது. ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் தூங்க போகிறேன். ஸோ போய் தூங்கலாம். என்னோடய ஃபோன் எப்படி ஒரு மாதிரி கோணையாக போயிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய லுக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இங்கே இமேஜ் ஆட் பண்ணுறேன், என் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.